பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாக்கள் எல்லாமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எப்போ பொறுமையாக இருப்போமோ அப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஆமாம், நம்ம பொறுமையை இழந்துட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. பாருங்கள், நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சவுல் மகாராஜாவை பற்றி நம்ம 1 சாமுவேலில் 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல பாருங்கள், பிலிப்சியர்களோட அமலா கையிலோட அவங்க யுத்தம் பண்ணப்போ அங்கே என்னென்னா கர்த்தர் வந்து எல்லாத்தையுமே தகனபலி பண்ணுன்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து அந்த தகனபலி கொடுக்குற சமயத்தில் பாருங்கள், அங்கே இருக்கிற தீர்க்கதரிசியான சாமுவேல் வந்து அந்த இடத்துல வந்து தகனபலி கொடுப்பாங்க. ஆனால் இவர் பாருங்கள், அந்த பொறுமைன்றது இல்லாததுனால இவர் என்ன செய்வார்னா, அவர் வரத்துக்கு அந்த கில்கான்லேயே வந்து சாமுவேல் அந்த தீர்க்கதரிசி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவர் கொஞ்சம் லேட்டாக வரதுனால பாருங்கள், இவர் என்ன செய்வார்னா, இந்த பொறுமைன்றது இல்லாமல் என்ன செய்வார்னா, உடனடியாகவே அவராகவே சொந்தமாக வந்து அந்த தகன பலிகள் எல்லாருமே கொடுத்துருவார். கொடுத்ததுனால பாருங்கள் என்ன ஆகும் தெரியுமாங்க, அந்த இடத்துல சாமுவேல் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ வந்து கர்த்தருக்கு விரோதமாக நீ காரியம் பண்ணியிருக்க, கர்த்தருக்கு விரோதமாக நீ செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீ உன்னுடைய ராஜ்யத்தை நீ இழந்துடுவேன்னு சொல்கிறார். அந்த இடத்துல பாருங்கள், ஒருவேளை அவர் வந்து நல்லதெல்லாம் எடுத்து வச்சார் பக்கத்தில், ஆனால் வந்து அவர் கொடுத்த தகனபலியெல்லாம் சரியானது கொடுக்கல. ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்ததுக்கப்புறம் இவர் அந்த மாதிரி செஞ்சுருந்தார்னா ஒருவேளை அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ தப்பு, இல்லைன்னா உன்னுடைய ராஜ்யம் போயிடும், கர்த்தருக்கு விரோதமாக நீ வந்து போராட முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இவருடைய பொறுமை இல்லாததுனால பாருங்கள், இவர் என்ன செஞ்சார்னா இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டார். நிறைய பேர் கூட நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை இருக்காது அவங்கக்கிட்ட. கர்த்தர் ஏதாவது ஒரு வாக்குத்தட்டம் கொடுத்துருப்பாரு, அந்த வாக்குத்தட்டத்தை அவங்க வந்து சுதந்திரிச்சுக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. சீக்கிரம் எனக்கு இப்போவே வேணும், இப்போவே வந்துடணும், இந்த நிமிஷமே வந்துடணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தவறான வழியில் போயிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிடுவாங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய தொந்தரவு பாட்டு, அதாவது அவசரம், அந்த அவசரத்தில் தான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதை பொறுமையாக எடுக்கணுன்றது இல்லாமல், ஒரு காரியம் செய்கிறப்போ இது கர்த்தர்கிட்ட நம்ம வெயிட் பண்ணுவோம், அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி இதை நம்ம எடுப்போம். அப்படி இல்லை, ஒரு தடவை கேட்பாங்க, பதில் வரலையா, 2வது தடவை கேட்பாங்க, இல்லைனா அவங்க இதில் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு எடுத்துகிட்டு உடனடியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க சொந்த விருப்பத்தோட அந்த சொந்த எண்ணங்களோட என்ன செய்வாங்கன்னா அது மாதிரி போயிடுவாங்க. அதனால் போகிறதுனால நிறைய விதமான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் எப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடாது நம்ம முடிவெடுக்கிறோமோ, அப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும். எப்போ நம்ம பொறுமையாக இருப்போமோ அப்போ நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்கள், அப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அப்ரஹாம் அழைச்சப்போ அப்ரஹாம் வந்து 75 வயசில் கர்த்தர் அவரை அழைச்ச உடனே அவர் பிள்ளைகள் கொடுத்துட்டாரா? இல்லவே இல்லை இல்லையா? 25 வருஷம் அவர் வெயிட் பண்ண வச்சார். நிறைய பேர் பாருங்கள், அந்த மாதிரி வெயிட் பண்ணுற சமயத்தில் பாருங்களேன் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ கர்த்தர் வந்து என் காரியம் பண்ணலை, கர்த்தர் வந்து என் ஜெபத்தை வந்து கேட்கல, என் கர்த்தர் வந்து அவன் சில பேர் ஜெபத்தை தான் கேட்பார், சில பேர் மட்டும்தான் அவர் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம சின்ன வயசில் நிறைய படிச்சிருப்போம், ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரிஸில் பாருங்களேன், ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்கும். அந்த திராட்சை அந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நரி வருமா. அந்த நரி வந்துட்டு அங்கே மேலே அந்த திராட்சை அந்த அப்படியே அந்த தொங்கிட்டு இருக்குமா, அந்த பழங்கள் எல்லாம் தொங்குறப்போ அந்த நரி என்ன பண்ணுமா, எகிரி குதிக்குமா அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நிறைய தடவை வந்து அது ஜம்ப் பண்ணுறப்ப பாருங்கள், அதுக்கு வந்து எவ்வளோ தான் ஜம்ப் பண்ணாலும் அது கிடைக்காததுனால அது என்ன செய்யும் தெரியுமாங்க, சீச்சி இந்த பழம்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்குது, இது நல்ல பழம் கிடையாது, கெட்ட பழம்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா, அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? அது அந்த பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணலை, அந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து அது 2-3 தடவை குதிச்சிருக்கு, அந்த குதிச்ச உடனே அது கிடைக்காததுனால அது என்ன சொல்லிச்சுன்னா உடனே இந்த பழம் கெட்டதுன்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம கூட நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர்கிட்ட கொஞ்சம் 1 தடவை 2 தடவை 3 தடவை ஜபிச்சுட்டு எனக்கு உடனே ரிசல்ட் வரல, எனக்கு உடனே கர்த்தர் வந்து என்னுடைய ஜபத்தை கேட்கல, கர்த்தர் நல்லவர் கிடையாது, கர்த்தர் வந்து என் ஜபத்தை கேட்கல, கர்த்தர் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் எல்லாருடைய ஜபத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் நமக்கு தேவை நம்ம வந்து அந்த ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கணும், நம்ம பொறுமையோடு நம்ம வாழணும். அந்த பொறுமைன்றது நம்மக்கிட்ட இருக்கிறப்போ கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு வழிப்போக்கனுக்கு வந்து ஒரு இடத்துல போகிறப்போ என்னமோ அவருக்கு வந்து அந்த இடத்துல தோணுச்சான், நிறைய இடத்துல வந்து ஒரு பள்ளமாக இருக்கான். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பள்ளமாக இருக்கான், ஏன் இந்த மாதிரிலாம் எங்கெங்கே பள்ளமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு போய் ஒரு பெரிய பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து அவன் எப்படி தோண்டினப்போ அவனுக்கு தங்கம் கிடைக்குதாங்க. 1 அடி தோண்டின உடனே. ஆனால் அந்த 9 அடி, அதுக்கு முன்னாடி பாருங்க 10 அடி 9 அடி தோண்டிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு இருக்காங்க. இவன் போய் ஒரே 1 அடி தான் தோண்டினான், அந்த தோண்டின இடத்துல உடனே அவனுக்கு தங்கம் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 9 அடி தோண்டினவன் பாருங்களேன் என்ன செஞ்சுருக்கணும், இன்னும் 1 அடி பொறுமையோட அவன் வந்து அதை தோண்டி இருந்தான்னா அவனுக்கு கிடச்சிருக்கும் அந்த இது. ஆனால் அந்த 9 அடி தோண்டினவன் ஐயோ
9 அடி வரைக்கும் அவன் பொறுமையா இருந்தான். ஆனா, அந்த 1 அடிக்காக அவன் பொறுமையா இருக்க முடியாம போயிடுச்சு. நெறைய பேருடைய வாழ்க்கை கூட அந்த மாரி தான் இருக்குங்க. ரொம்ப அப்படியே பொறுமையா காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அது சீக்கிரமா அந்த ஆசீர்வாதம் கையில விழப்போதுன்ற சமயத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "ச்சீ! எனக்கு இந்த கர்த்தர் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கிடையாதுங்க. நம்ம கர்த்தர் உண்மையானவர். நம்மள அவரு சோதிக்கிறாரா? நம்மள இன்னமும் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். அப்ரஹாம சோதிச்சாரு. அப்ரஹாம ஏன் சோதிச்சாரு? இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் அவர் தகப்பனா மாத்தணுன்றதுக்காக தான். இன்னைக்கு உன்ன சோதிச்சுட்டு இருக்காரா? இன்னி உன்னுடைய ஜெபம் கேட்கலன்னு சொல்லி நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்க ஜெபத்த கேட்டுட்டு இருக்காரு. கர்த்தர் உங்கள இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும்னு நெனைக்கிறார். அதனால தான் உங்களுக்கு அது லேட் ஆகுது. அதனால தான் நீங்க பொறுமையோட இருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்கள ஆசீர்வதிப்பாரு. அவர் உங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் உங்கள அவர் சோதிக்கிறாரு. அவர் உங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த பொறுமைய அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா போதும். அழகான, அற்புதமான ஆசீர்வாதம். பாருங்க, அபிரகாமுக்கு இஸ்சாக்கு மாரி ஒரு அழகான பிள்ளைய குடுத்தார் இல்லையா? எவ்வளோ அழகான பிள்ளைய குடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவர எல்லாருக்குமே சரி, ஆசீர்வாதகரமா வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க கூட சரி, எந்த இடத்துல உங்க திருமண வாழ்க்கை விஷயத்துல நீங்க வந்து சோர்ந்து போறீங்களா? இன்னுமே என் திருமணம் நடக்கலன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களா? பொறுமையோட இருங்க. பொறுமையோட இருங்க. ஒரு நல்ல அற்புதமான வரன் உங்களுக்கு கொண்டு வருவாரு. உங்க பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்துல யோசிக்காதீங்க. பொறுமையா இருங்க. எல்லா விஷயத்திலுமே நீங்க பொறுமையா இருங்க. கணவன், மனைவி விஷயத்துல பிரச்சனையா இருக்கா? பொறுமையா இருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கைய மாத்துவாரு. பண பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் பொறுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கைய மாத்துவாரு. எல்லா வியாதியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? பொறுமையா இருங்க. எப்படிம்மா பொறுமையா இருக்கிறது நீங்க கேட்கலாம். ஆனா, உங்க பொறுமையே உங்களுக்கு ஆசீர்வாதம்ன்றதை மட்டும் நீங்க மறந்து போகாதீங்க. கண்டிப்பா உங்கள அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்காரு. நம்ம கர்த்தர் வாக்கு குடுத்து மாறுறவர் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர். கண்டிப்பா அவர் வந்து நம்மள வாழ்த்தக்கூடியவர். நமக்காக தான் அவர் வந்து அந்த கல்வரி சிலுவையில அவர் அந்த மான்ல தொங்குனாரு. நமக்காக தான்றத நீங்க மறந்து போகாதீங்க. நமக்காக தான் அவர் செஞ்சாரு. நமக்காக அவர் உயிரையே குடுத்தவர். நம்மள ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? கண்டிப்பா நம்மள ஆசீர்வதிப்பாரு. நம்புங்க, விசுவாசத்தோட இருங்க. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆத்மதேவா, தரபஷி கலாபர பிரபஷிஷ ராசஸ்வா இயேசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. ஐயா, இந்த பொறுமையை எங்களுக்கு கொடுங்க ஐயா. நிம்மதியை கொடுங்க தேவனே. சமாதானத்தை கொடுங்க ஐயா. ஐயா, உங்க கிருபையில எங்களை வாழ்த்துங்க தேவனே இயேசப்பா. ஐயா, எங்கேயாவது நாங்க தவறி போறோமோ, எங்களை தவறி போகாம நீங்க எங்களை காப்பாத்துங்க தேவனே. ஐயா, பொறுமையை நாங்க இழந்து போகாம நிம்மதியோட சமாதானத்தோட ஐயா உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற ஐயா அந்த கோலோட நாங்க முன்னுக்கு போறதுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க. எங்க பொறுமையை இன்னமும் இயேசப்பா நீங்க ஐயா 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 இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நிச்சயமா நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க. நிச்சயமா எங்களை நீங்க வாழ்த்துவீங்க. நிச்சயமா எங்களுடைய எல்லா கஷ்டத்திலையும் எங்களை வெளியில கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிப்பீங்க. நாங்கள் முழுமையா சம்பூர்ணமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நம்புறோம் தேவனே. கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நாங்கள் நம்புறோம் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.